நமக்காக தன்னுடைய ஜீவனையே கொடுத்து தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தின இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். 1 யோவான் 4 அதிகாரம் 19 அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீஷனாகிய யோவான் இந்த வாசகத்தை அவர் எழுதியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியினால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். இன்றைக்கு உலகம் சொல்லுகிறது அன்பே கடவுள் என்று சொல்லி, ஆனால் வேதம் கற்பிக்கிறது தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று சொல்லி. ரோமர் 5 அதிகாரத்தில் ரோமாபுரிக்கு பவுல் எழுதும்பொழுது 7 8 குறிப்பிடுகிறார், நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார் என்று சொல்லி. இன்றைக்கு அக்கிரமத்திலும் பாவத்திலும் மரித்து அடிமைப்பட்டிருந்த ஜனங்களை விடுதலை செய்யும்படியாக புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது, இதோ வருகிறேன் என்று சொல்லி திருத்துவத்தினுடைய 2வது நபராகிய இயேசு இந்த உலகத்திற்கு வந்து மனித அவதாரம் எடுத்து இந்த பூமியிலே பிதாவினுடைய அன்பை வெளிப்படுத்துகிறவராக, ஒவ்வொரு கட்டத்திலும் வெளிப்படுத்துகிறவராக, மனதுருக்கத்தை வெளிப்படுத்துகிறவராக வாழ்ந்ததை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். 4 சுவிசேஷங்களும் இயேசு கிறிஸ்து மனுமை குலத்தின் மேலே காட்டின அன்பை அது வெளிக்காட்ட மறுக்கவே இல்லை. அவர் பிறந்திருந்த போது, அவர் ஊழியத்தை தொடங்கின நாட்களிலிருந்து திரளான ஜனங்களை கண்டு மனதுருகின மனதுருக்கத்தை பார்க்கிறோம். வனாந்தரத்தில் ஜனங்கள் சாப்பிட ஒன்றுமில்லாது இருந்தபொழுது அவர்கள் மேல் வந்த மனதுருக்கத்தை நாம் பார்க்கிறோம். 5 அப்பம் 2 மீன் கொண்டு 5000 பேரை போஷித்ததை நாம் பார்க்கிறோம். அதே போல 38 வருடமாய் வியாதிப்பட்டு குடும்பத்தினால் ஒதுக்கப்பட்டிருந்த ஒரு மனிதனை பெதஸ்தா குளத்தண்டைக்கு தேடி சென்று அவனை சுகப்படுத்தினதை பார்க்கிறோம். ஒரு லேகியோன் பிசாசு பிடித்தவனை கல்லறைக்கு தேடி சென்று அவனை சுகப்படுத்தினதை பார்க்கிறோம். ஒரு விதவையினுடைய மகனை, மரித்து போன மகனை உயிரோடு கூட எழுப்பி தன்னுடைய தாய்க்கு கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். அத்தனையாய் நேசம் வைத்து நன்மை செய்கிறவராக சுற்றித்திருந்த என் இயேசு தன்னுடைய ஊழியத்தின் கடைசி நாட்களிலே இந்த மனு குலத்திற்காக ஒரு குற்றமில்லாத தெய்வத்தின் இரத்தம் சிந்தப்பட வேண்டுமே, புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறபடி நான் மரிப்பதற்காக வந்திருக்கிறேன் என்பதை அவர் வெளிக்காட்டு வண்ணமாக கல்வாரி சிலுவையில் தன்னை நொறுக்க சித்தமாகி எல்லா சொட்டு இரத்தத்தையும் மனு குலத்திற்காக சிந்திவிட்டதை நாம் பார்க்கிறோம். தேவன் தம்முடைய அன்பை, தன்னுடைய குமாரனை அனுப்பி நம்மேல அவர் வைத்திருந்த அன்பை வெளிப்படுத்தினதை பார்க்கிறோம். இயேசுவும் நம்மேல் வைத்திருந்த அன்பு நிமித்தமாக என்னுடைய சரீரம் நொறுக்கப்பட்டாலும் பரவாயில்லை, என்னுடைய பிள்ளைகள் வாழ வேண்டும், இந்த பூமி வாழ வேண்டும், இந்த பூமி தரித்திரத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும், சாபத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும், ரோகத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும், பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக தன்னுடைய எல்லா சொட்டு இரத்தத்தையும் சிந்தி அந்த கேடடைந்தாரே, அந்த அன்பை குறித்து தான் யோவான் இங்கே எழுதுகிறார். அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியினால் நாமும் அன்பு கூறுகிறோம். இன்றைக்கு உலக பிரகாரமான மனிதர்கள் தங்களுடைய வீடுகளிலே நடக்கிற ஒரு ஃபங்க்ஷனுக்கு நம்மை அழைக்கும் பொழுது நாம் மொய் என்கிற பேரிலே நாம் கிஃப்டை கொடுக்கிறோம், அவர்களுக்கு அன்பளிப்பை நாம் வழங்குகிறவர்களாக காணப்படுகிறோம். அதே போல் மீண்டுமாக நம்முடைய வீடுகளிலே அப்படிப்பட்ட ஒரு விழாக்கள் நடக்கும் பொழுது அவர்களை அழைக்கும் பொழுது பிரதிபலனாக அந்த அன்பை அவர்கள் செய்கிறதை நாம் பார்க்கிறோம். அன்பளிப்பை கொடுத்து அன்பளிப்பை பரிமாறி அன்பை பரிமாறிக்கொள்ளுகிறதை நாம் பார்க்கிறோம். இங்கே யோவான் அப்படிப்பட்ட நிலைமையில் தான் எழுதுகிறார், அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியினால் நாமும் அன்பு கூறுகிறோம் என்று சொல்லி. இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்த பொழுது ஒரு அழகான அழைப்பை கொடுத்தார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இன்றைக்கு கிறிஸ்தவ சமுதாயம் ஆண்டவரை பின்பற்றுகிறேன் என்று சொல்லுகிறவர்கள், ஆண்டவரை நேசிக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள், அவர் முந்தி அன்பு கூர்ந்தபடியினால் அன்பு கூறுகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் தங்களுடைய ஆசீர்வாதங்களை
மட்டும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவரிடத்தில் அன்பு கூறுகிறதைத்தான் இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற நம்மை அவர் அழைத்து தேற்றுவேன் என்று சொன்னாரே, ஆற்றுவேன் என்று சொன்னாரே, தரித்திரங்களை மாற்றுவேன் என்று சொன்னாரே, நோய்களை சுகமாக்குவேன் என்று சொன்னாரே என்று சொல்லித்தான் இன்றைக்கு அவரை பின்பற்றுகிறவர்களாக, அவரை தேடுகிறவர்களாக காணப்படுகிறோம். அவர் கிறிஸ்தவ வாழ்வின் இன்னொரு பகுதியாக தெளிவாக சொல்லுகிறார். மார்க்கு 8:34 அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று சொல்லி மத்தேயுவில் குறிப்பிடுகிறார். மார்க்கில் சொல்லும்போது சொல்லுகிறார், பின்பு அவர் ஜனங்களையும் தம்முடைய சீஷர்களையும் தம்மிடத்தில் அழைத்து, அவரை பின்பற்றுகிற ஜனங்களையும் அவருடைய சீஷர்களை பின்பற்றுகிற எல்லாருக்கும் ஒரு காலிங் கொடுக்கப்படுகிறது. ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று சொல்லி அன்பு கூர்ந்த என் இயேசு ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தன்னுடைய சீஷர்களிடத்திலும் அந்த அன்பை அவர் எதிர்பார்க்கிறவராக காணப்படுகிறார். ஆனால் அவருக்கு கிடைக்கிற காரியமெல்லாம் என்னுடைய சிநேகிதனுடைய வீட்டில் பட்ட காயங்கள் என்று சொல்லுகிறது போல ஒவ்வொரு நாளும் நம்முடைய கிரியைகளினால் அவர் துக்கப்படுகிறவராய் காணப்படுகிறதை பார்க்கிறோம். பவுலப்போஸ்தலன் அப்படிப்பட்ட அன்பை பிரதிபலனாக கொடுத்ததை வேதத்தில் நாம் பார்க்க முடியும். அவருடைய சீஷர்களில் 12 சீஷர்களில் 11 சீஷர்கள் இரத்த சாட்சிகளாய் மரித்ததை நாம் ஆதாரங்களை கொண்டு நாம் தெரிந்து கொள்ள முடியும். வாழ்க்கை சரித்திரத்தை நாம் படித்தோம் என்று சொன்னால் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். யோவானை தவிர மற்ற எல்லாரும் பவுலும் கூட இரத்த சாட்சியாய் மரித்ததை பார்க்கிறோம். அவர் முந்தி அன்பு கூர்ந்தபடியினால் என்று சொன்ன பொழுது அன்பு கூறுகிறதற்காக முதல்ல பவுல் எடுத்து வைக்கிற ஒரு அடிப்படை ஒரு ஸ்டெப் என்ன, தன்னுடைய எண்ணங்களிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறார். கலாத்தியர் 2:20 சொல்கிறார், ஆண்டவருக்கு பிரியமாக அவரை அன்பு செய்கிறவனாக அவருக்கு விருப்பமுள்ளவனாய் வாழ வேண்டும் என்று சொன்னால் முதல்ல எனக்குள்ளாய் நடக்க வேண்டிய காரியம், கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார், நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். அக்கிரமத்தில் பாவத்தில் மரித்து போயிருந்தேன், அடிக்கிறவனாக தூசிக்கிறவனாக துன்பப்படுத்துகிறவனாக வாழ்ந்தேன் என்று சொல்லுகிற பவுல் என்றைக்கு இயேசு கிறிஸ்துவை சந்தித்தாரோ, என்றைக்கு இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டாரோ, என்றைக்கு இயேசுவை பின்பற்றி வாழும்படியாய் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தாரோ அந்த நேரத்தில் தன்னுடைய எண்ணங்களில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறார். இனி நான் அல்ல, என்னில் கிறிஸ்துவே அவரே என்னில் பிழைத்திருக்கிறார், என்னிடத்தில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்த அந்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தில் நான் பிழைத்திருக்கிறபடியினால நான் அவருக்காக வாழுவேன் என்று சொல்லி தன்னை ஒப்பு கொடுத்தவராக அவருடைய காரியங்களை பார்க்கிறோம். அவர் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தும் வண்ணமாக எத்தனையாய் சுவிசேஷத்திற்காக, ஆண்டவருக்காக, கிறிஸ்துவுக்காக பாடுகளை அனுபவித்தார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடியும். அவர் ரோமருக்கு எழுதும் பொழுது 8ஆம் அதிகாரத்தில் தெளிவாக சொல்லுகிறார். 35ஆம் வசனத்திலிருந்து எந்நேரமும் உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவினுடைய அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயங்கொள்ளுகிறவர்களாயிருக்கிறோமே. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறு எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன். எத்தனை ஒரு ஆழமான அர்ப்பணிப்பை ரோமாபுரிக்கு இங்கே பவுல் எழுதுகிறார். அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியினால், முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியினால், தன்னையே நொறுக்க சித்தமாகி எல்லா சொட்டு இரத்தத்தையும் நமக்காக சிந்தினபடினால அவருக்கு பிரதிபலனாக நாம் அன்பு கூற கடனாளிகளாக இருக்கிறோம், அன்பு கூறுகிறோம், நாம் அன்பு கூற கடமைப்பட்டு இருக்கிறோம். நாம் அந்த அன்பை நம்முடைய
ஆண்டவருக்காக, அவருடைய சுவிசேஷத்துக்காக, ஆத்துமா ஆதாயத்திற்காக நாம் எடுக்கிற முயற்சிகளில் வருகிற பாடுகளை சகிக்கிறவர்களாக வாழ வேண்டும் என்று சொல்லித்தான் வேதம் சொல்லுகிறது. ஜனங்கள் எல்லாரையும், தன்னுடைய சீஷர்களையும் பார்த்து சொல்லுகிறார், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினார் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். இப்படிப்பட்டவர்களைத்தான் இந்த நாட்களிலே ஆண்டவர் தேடுகிறார். சகல சுவிசேஷம் சகல ஜனங்களுக்கும் அறிவிக்கப்பட வேண்டும், முந்தி அறிவிக்கப்பட வேண்டும். அப்போதுதான் முடிவு வரும். என் ஆண்டவராகிய இயேசு மத்திய ஆகாயத்தில் வெளிப்படுகிற நாளுக்காக வாஞ்சியோடு காத்திருக்கிறோமே, அவருக்காக பாடுகளை சகித்தோம் என்று சொன்னார். அவரோடு கூட நாம் ஆளுகை செய்கிறவர்களாக மாற முடியும். அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியினால நாமும் அன்பு கூறுகிறோம். இதை நம்முடைய கிரியைகளில், நம்முடைய செய்கைகளில், நம்முடைய நடக்கைகளில், நம்முடைய யோசனைகளில் காண்பிப்போம். ஆண்டவராகிய இயேசுவை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். வானம் பூமி படைத்திருந்தும் வாடினேன் உன்னை இழந்ததினா. வானம் பூமி படைத்திருந்தும் வாடினேன் உன்னை இழந்ததினா. தேடி ரட்சிக்க பிதா என்னை அனுப்பிடவே ஓடி வந்தேன் மானிடனா. தேடி ரட்சிக்க பிதா என்னை அனுப்பிடவே ஓடி வந்தேன்